ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சேவிங்ஸ் பிளான்ஸ் 2023. முதல் காலாண்டு தொடங்கின நிலையில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய சேவிங்ஸ் ஸ்கீமுக்கு எல்லாத்துக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றின ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணால் நமக்கு என்ன அதனால் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி A to Z நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். லாங் டேர்மாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்ப ரெகுலர் பீரியடில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய அமௌண்ட் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அதாவது கேபிட்டல் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த ஸ்கீமில் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கேரண்டி ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதாவது என்ன அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்களுக்கு 100% உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹவு கேன் ஓப்பன் திஸ் அக்கௌண்ட், அதாவது யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னாலே அதாவது பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள். அந்த பெண் குழந்தைகள் 10 வயசுக்குள்ளே இருக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்க இந்த ஸ்கீம் தாராளமாக ஜாயின் பண்ண முடியும். ஸோ இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்கீமுக்கு தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக கொடுக்குறாங்க. இதுக்கும் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. பெண் குழந்தைகளோட கல்வியோட நோக்கத்துக்காக இந்த ஸ்கீமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்க 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னாக்க 2 குழந்தைங்களுக்கும் இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னாக்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதாவது 10 வயசுக்குள்ளே இருக்கணும், அவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகும். 10 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு இந்த ஸ்கீமில் எலிஜிபிள் இருக்காது. ஸோ 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்க குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும், குழந்தையோட ஃபோட்டோ வேணும். அதாவது 1 வயசுலேருந்து குழந்தையோட ஃபோட்டோ, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட டாக்குமெண்ட்ஸ், அதாவது கார்டியனோட டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலே போதும், ஈஸியாக இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் உங்களுடைய நியர்பை இருக்கக்கூடிய பேங்க்கில் கூட இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்க முடியும். போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னாலும் போஸ்ட் ஆஃபீஸ்லையும் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றதுனால எல்லா இடத்துலையும் சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் இருக்கும். இப்போதைக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணாலும் இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னாக்க சேஞ்சஸ் ஆகாது. ஸோ நீங்கள் இதை எங்கே வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா டெபாசிட் லிமிட். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அதாவது மினிமம் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க 1,50,000 ரூபாய் வரைக்கும் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதாவது மந்த்லியும் ரெகுலராகவும் ஆட்டோ டெபிட் மூலமாகவும் இந்த ஸ்கீமை பார்த்தாக்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 500 மந்த்லி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஆட்டோ டெபிட் மூலியமாகவும் நீங்கள் அதை பயன்படுத்திக்க முடியும். அதாவது எப்போ உங்ககிட்ட பேமெண்ட் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஸ்கீமில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்க 8.2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வழங்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்க 8% இருந்தது. இப்போதைக்கு 0.2% இன்க்ரீஸ் பண்ணி இப்போது 8.2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது மெச்சூரிட்டி பீரியட் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். டெபாசிட் பார்த்தீங்கன்னாக்க டோட்டலாக 15 இயர்ஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது மந்த்லி நீங்கள் ஃப்ரீக்வன்சியாகவும் பே பண்ணலாம். இப்போ ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ரெகுலர் பீரியடாகவும் நீங்கள் பே பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க உங்ககிட்ட எப்பெல்லாம் கேஷ் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னாக்க மாதம் ஒரு 500 ரூபாய் பே பண்ணுவீங்க அப்படின்னாக்க அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னாக்க 1000 ரூபாய் பே பண்ணலாம். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னாக்க 2000 ரூபாய் கூட பே பண்ணலாம். அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் மேக்ஸிமம் 1,50,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ 1,50,000க்கு மேலே தான் நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னாக்க பார்ஷியல் வித்ட்ராவலும் ஆப்ஷன் இருக்குது. குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க 18 வயசு ரீச் பண்ணும்போது நம்ம பேமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து 50% அமௌண்ட் நம்ம வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாக்க 3000 ரூபாய் பே பண்ணுறீங்க அப்படின்னாக்க 14 லட்ச ரூபாய் இருக்குது, இல்லை 10 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னாக்க உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 5 லட்ச ரூபாய் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தாக்க ஆஃப்டர் 18 வயசுக்கு மேலே. எதுக்காக அப்படின்னாக்க மேரேஜுக்காகவோ இல்லை எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நம்ம இதே வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும்.
இந்த அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதாவது ஃப்ரீ மெச்சூர் க்ளோஸரும் இந்த ஸ்கீமில் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 21வது வயசில் தான் இந்த ஸ்கீம் மெச்சூரிட்டி ஆகும். அதாவது இதனோட மெச்சூரிட்டி பீரியட் அப்படின்னு பார்த்தாக்கா 21 வருஷம் தான். ஸோ நீங்கள் 15 வருஷம் ரெகுலர் பீரியடாக நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கணும். வருஷத்தில் 500 ரூபாயாச்சும் மினிமம் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணியிருக்கணும். ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் நீங்கள் மினிமம் அமௌண்ட்டை பே பண்ணி இந்த ஸ்கீமை பே பண்ணி ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்க இன்ஆக்டிவேட் ஆகிடும். அதுக்கப்புறம் டீஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் 15 ருபீஸ் நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்ததாக நம்ம மாதம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும் அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது மாதம் நீங்கள் 500 ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க டோட்டலாக நீங்கள் இந்த 15 வருஷத்தில் 90,000 ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. அதாவது இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 21 வருஷம். அந்த 21 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 15 வருஷம் தான் டெபாசிட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போதே நம்ம இந்த 15 வருஷத்தில் 90,000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டலாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 1,89,000 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலாக மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 2,79,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் தான் அடுத்தடுத்தது நம்ம மாதம் 1000 ரூபாய் பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்க நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட் மட்டும் இந்த 15 வருஷத்தில் 1,80,000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் நமக்கு 3,78,000 ரூபாய் கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 5,58,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸோ இதே போல் தான் அடுத்தடுத்தது 2,500 ரூபாய் நம்ம மாதம் பே பண்ணுறோம் அப்படின்னாக்க நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு 13,96,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். மாதம் 3,000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதே 16,75,000 ரூபாய் நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். 3,500 ரூபாய் நம்ம மாதம் பேமெண்ட் பண்ணால் 19,54,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். அடுத்தது 5,000 ரூபாய் நம்ம மாதம் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னாக்க நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 27,92,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றதுனால நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க்கில் இந்த ஸ்கீமை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன்.